ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மல்டி காம்ப்ளெக்ஸோட விஷயம் பேசுவோம். அது ரிலேட்டடா பில்டிங்கோட மேனேஜர் சொன்னேன் சார், செக்ஷுவல் டிராயிங் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த மாசம் வந்து செக்ஷுவல் டிராயிங்ல என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஸோ ஒரு பெரிய லெவல்ல பிசினஸ் எடுத்து நண்பர்களுக்கு செக்ஷுவல் டிராயிங்னா என்னன்னு தெரியல. ரொம்ப பயங்கரமா இருந்தது. ஸோ அது சாதாரண மக்களுக்கும் போய் தெரியணும், போய் சேரணும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசிக்கும் சரி செக்ஷுவல் டிராயிங்னா என்ன அப்படின்னு நம்ம டீட்டெயிலா ஒரு வீடியோ பேசி பண்ணலாம். செக்ஷுவல் டிராயிங் செக்ஷுவல் டிராயிங்கிறதுக்கான அர்த்தமே இந்த பேர்லயே ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி உருவாக போகுது அப்படிங்கிறத முன்னக்கூட்டியே சொல்றதா செக்ஷுவல் டிராயிங். இந்த ஸ்ட்ரெச்சுரல் டிராயிங் வாங்குறதுனால நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் அந்த கட்டுமானத்துல நம்ம பயன்படுத்த போற மொத்த கம்பிகளோட அளவுகள் என்னென்ன, எடைகள் என்னென்ன அப்படிங்கிறத தெல்ல தெளிவா வீட்டு முடியும் போது நம்ம வீட்டுக்கு எவ்வளவு கம்பி இருக்கு கூட எவ்வளவு பட்ஜெட் வருங்கிறது நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இன்னைக்கு நிறைய இடங்கள் நம்ம வந்து தம்பு ரூல் பயன்படுத்தி தான் சாணம் இங்க வருவாங்க. ஒரு சில பேர் அதெல்லாம் மிக தவறான விஷயம். ஸோ அந்த பிளான்ல மொத்த வீட்டையுமே தாங்கி நிக்கணும் அப்படின்னா எந்த இடங்கள்ல காலம் போகணும், எந்த இடத்துல வீடு இருக்கணும், இந்த காலமோட திக்னஸ் எவ்வளவு இருக்கும், அகலம் எவ்வளவு இருக்கும், உயரம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா அந்த செக்ஷுவல் பாயிண்ட்ல தெரியும். மூணாவது விஷயம் லவ் டேஸ்ட். எத்தனை முதல்ல சொல்லிக்கணும், ஏன் மூணாவது சொல்லுங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம முதல் 2ல தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கடைசியில பவுண்டேஷன் ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை. அதனாலதான் நான் வந்து சொன்னேன். பவுண்டேஷன் வந்து நமக்கு இருக்கக்கூடிய மண் சாயிலோட கண்டிஷனை பொறுத்து என்ன ஆழத்துல கொடுக்கணும், என்ன சேப்புல இருக்கிறது, வந்து என்ன சேப்பு, எந்த மாதிரி புட்டிக்கு பயன்படுத்தணும், அந்த பூட்டியில இருக்கிற ராடு மெயின் ராடு என்ன சைஸ், மெயின் ராடுன்னா அது இருக்கக்கூடிய முக்கியமான கம்பியும் அது என்ன அளவுல இருக்கும், என்ன டயமீட்டர், அது கூட குறுக்கு வாக்குல வரக்கூடிய அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கக்கூடிய அந்த கம்பி என்ன அளவு, இந்த கம்பிக்கு இந்த கம்பிக்கு எவ்வளவு கேப் இருக்கணும், காங்கிரீட் எவ்வளவு திக்னஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பூட்டி சம்பந்தமான நிறைய விஷயங்கள் அங்க ஸோ நமக்கு போற ஒரு மொத்த பில்டிங்க்கு எந்த மாதிரியான ஃபவுண்டேஷன் போடணும்ன்றது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். 4வது இருந்து பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க மாடி மாடியா வீடு கட்டி நமக்கு எந்த ஃப்ளோர்ல எந்த ரூம் வேணுங்கிறது ஈஸியா மாட்டி வைக்க முடியும். ஸ்ட்ரக்சரல் டிராயிங் இருந்தா மட்டும்தான் இந்த இது வந்து சாத்தியம். ஏன்னா உடைகள்னு சொல்லக்கூடிய ஆர்ஆர் மசன்ட்ரி பெரிய பெரிய பாறைகள் வானத்தில் கூட்டிக்கிட்ட வீட்டுல 1 இன்ச்சு கூட கீழே உள்ள பிளான நீங்க 5 இங்கிட்டோ மாற்றக்கூடாது. மாத்தாமலாம் அதுக்கு மேல ஒவ்வொரு கட்டமானும் நீங்க கட்டணும். இதே நேச்சுரல் டிராயிங் வாங்கியிருந்தீங்கன்னா வீட்டால போய் சொல்லி கட்டுனீங்கன்னா அது தேவையான மாதிரி பூமளவுகளை எந்த வேணாலும் மாற்றிக்கலாம். முக்கியமான சிரமம். சரி சரி, இந்த மாதிரியான டெரிக்ஸ் எப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கோட நன்மைகள் என்ன சொல்லிக்கிட்டே போகலாம். சரி சார், யாரெல்லாம் ஸ்ட்ரக்சரல் டிராயிங் வாங்கணும், யாரெல்லாம் வாங்கக்கூடாது நீங்க சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்னையை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டுற மெம்பர்களாக இருந்தாலும் ஸ்ட்ரக்சரல் டிராயிங் கண்டிப்பா எல்லாரும் வாங்கணும். ஏன்னா இன்ஜினியர் யாரையாவது 10 பேரை வேண்டாம்னு சொல்லிடுவாரு, வாங்க வேண்டாம்னு சொல்லுவாரு, உலகம் வாங்கிட்டா அதான் கிடையாது. ஏன்னா செக்ஷுவல் டிராயிங் எதுக்கு வாங்க சொல்றீங்க, இன்னைக்கு வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் கெட்டுவோம், இப்போதைக்கு நம்ம அவ்வளவுதான் காசு இருக்கு, நம்மளாம் என்னைக்கு மாடி கட்ட போறோம் அப்படின்னு கேர்லெஸ்ஸா நீங்க விடக்கூடிய பிரச்சனை விஷயம் தான் நாளடைவு பெரிய பிரச்சனையா இருக்கு. சோ நீங்க ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரை பார்த்து ஒரு ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் வாங்கும்போது அவர்கிட்ட நீங்க முதலே சொல்லிடணும், சார் மேபி இன்னும் ஒரு ஃபியூச்சர் ஒரு மாதிரி 2 மாடி கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும் சொல்லலாம். அவராகவே அந்த மாதிரியான டிசிஷனை எடுத்துக்கிட்டு
அதுக்கு தகுந்த மாதிரியான காலமோட சைஸ், வீட்டோட சைஸ், என்ன கம்பி யூஸ் பண்ணணும் நீங்க எல்லாம் தெளிவாக உங்களுடைய கட்டுமானம் 100% 2000% உறுதித்தன்மையாக எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸ்ட்ரக்சரல் டிராயிங் வாங்காம வீடு நீங்க சார் என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இனிமேல் அந்த கட்டுமானத்துக்கு மேல நீங்க இன்னொரு வீடு கட்டணும்னு நினைச்சா ஒரு முறையான ஒரு சிவில் இன்ஜினியரை முதல்ல ஆடி அவருக்கு கையெழுத்து ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ஆடி பிரச்சனைக்கான தீர்வுகளை பார்த்துட்டு தான் அடுத்த வீடே கட்டணும். அதனால இனிமேலாவது G+2 1 2 3 4 5 எத்தனை மாடி வீடு கட்டிருக்கீங்க, மாடி வீடு கட்டணும் நினைக்கிறீங்க நண்பர்கள், தயவு செஞ்சு ஸ்ட்ரக்சரல் டிராயிங் வாங்கிட்டு வீடு கட்டி இதே மாதிரியான சரியாக வராம தடுக்க முடியும்னு சொல்லி நண்பர்கள். ஸ்ட்ரக்சரல் டிராயிங் பத்தி நண்பர்கள் நீங்க சொன்ன விஷயம் நீங்க எல்லாருமே பயனுள்ளதாக நான் நம்புறேன். இந்த விஷயம் உங்க நண்பர்களுக்கும் தேவைப்படும் நீங்க கருதுனால தயவு செய்து இந்த வீடியோவை நண்பர்களுமே நம்மளை பத்தி ஒரு சொல்றோம்னு சொல்றோம் அப்படின்னா, தமிழகம் முழுவதும் KK பில்டர்ஸ் சிவகாசி அப்படிங்கிற கட்டுமான நிறுவனத்தின் போது நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். தமிழகத்துல கடைக்கோடி கிராமமா இருந்தாலும் பரவாயில்ல, கடைக்கோடி கூட இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஊர்ல உங்களுடைய கட்டுமானத்துறை ஏதாவது ஒரு பழைய வீட கொடுத்தாலும், புதிய வீடு கட்டணும்னாலும், உங்க வீட்டுக்கு பேட்டி இருக்கணும்னாலும், பட்டாசு ஹாஸ்பிட்டலோ பில்டிங்கோ அனைத்து விதமான கட்டுமானங்களும் தமிழகம் முழுவதும் நாங்கள் கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். அது போக உங்களுடைய கட்டுமானத்தை வேற ஒரு நண்பர் யாராவது கட்டிட்டு இருந்தாங்கன்னா, உங்களுக்கு அதுல ஏதாவது சந்தையில குறைபாடு கேட்கணும்னா தாராளமாக நீங்க தொடர்பு கொண்டீங்க. நாங்கள் உங்களுடைய செய்தியை நேரடியாக வந்து உங்களுக்கான விளக்கத்தையும் கொடுத்துக்கிட்டு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு என்னுடைய